गुंडा है सब। एक बार जब गेट खोल गया तो अब तो आप समझ सकते हैं इसको। வணக்கம். இந்த நாட்டு மாணவர்களா அல்ல தீவிரவாதிகளா? டெல்லியின் ஜந்தர் மந்தர் தடியடியை பார்த்தீர்கள், அந்த லத்தையில் ஆணையை வச்சு கிழிச்சதை பார்த்தீர்கள், கரண்ட் ஷாக்கை பார்த்தீர்கள். ஆனால் பீகாரில் அனைத்து அத்துமீறல்களும் அங்கதான் நடந்தது. AK-47 வைத்து மாணவர்கள் மீது நேரடியாக சுட்டிருக்கிறார்கள். ரைபிள்ஸ்களை வைத்து மாணவர்கள் மீது நேரடியாக குண்டடி பாய்ந்திருக்கிறது. 3 மாணவர்கள் குண்டுகளை பாய்ந்து இன்னைக்கு மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் பீகார். இந்த ரிப்போர்ட்டை நீங்க பாருங்கள். தொடக்கத்தில் அந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீர்கள். மறுபடியும் அந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம். AK-47 வைத்து ஒரு போலீஸ் மாணவர்கள் மீது எந்த விதமான ஆர்டரும் இல்லாமல் சுட முடியுமா? சுட்டிருக்கிறார். ஆப்போசிஷன் லீடர் ராகுல் காந்தி இந்த விஷயத்தை மிகப்பெரிய அளவில் கையில் எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதே போன்று இந்த வீடியோ வைரலான உடனேயே சிவான்ல நடந்த, பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு இடம் சிவான்ல நடந்த இந்த கலவரத்தில் நேரடியாக சுட்ட இந்த போலீஸ்காரனை சஸ்பெண்ட் செய்து விட்டார்கள். பிஜேபியின் சீஃப் மினிஸ்டர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? எப்படி நரேந்திர மோடியுடைய அந்த சர்டிபிகேட் இஷ்யூ இருக்கோ அதே போன்றுதான் பீகாரின் சீஃப் மினிஸ்டர் அவரும் தன்னுடைய சர்டிபிகேட்டை காட்ட மறுத்து வருகிறார். இந்த இடத்தில் நடந்த இந்த இன்சிடென்ட் நீங்க பார்த்தீர்கள்ல, அந்த வீடியோவை பாருங்கள். மாணவர்கள் அங்க போராடி கொண்டிருக்கிறார். இந்த புறத்திலிருந்து இவன் நேரடியாக அந்த மாணவரை பார்த்து சுற்றிருக்கிறார். அப்படியே கழுத்துல இங்க துப்பாக்கி குண்டு பாய்ந்திருக்கிறது. அந்த மாணவருக்கு தெரியல, பதற்றத்துல. பக்கத்துல இருக்கவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி உனக்கு கழுத்துல தோட்டா பட்டுருச்சு, கையை பிடிச்சிட்டு போறான். அந்த வீடியோவை நீங்க பாருங்க. कहाँ को लगा है? अरे गोली क्या नाम है आपका? कहाँ लगा है? 700க்கும் மேற்பட்ட மாணவர்களை டீடைன் செய்திருக்கிறார். 700க்கும் மேற்பட்ட மாணவர்களை எதற்காக டீடைன் செய்தீர்கள்? நரேந்திர மோடி என்ன கூறினார்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த நாட்டு மாணவர் போராட்டத்தை கண்ட்ரோல் செய்யக்கூடிய விதம். டெல்லியில் போராட்டம் நடந்தது. 35 நாட்கள் போராடினார்கள் மாணவர்கள். தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷன் கிடைத்த அடுத்த நிமிஷம் இந்த துப்பாக்கி சூடு நடந்தது. இப்ப போலீஸ் தரப்பிலிருந்தும் ஒரு பதில். 100க்கும் மேற்பட்ட போலீசார்கள் இன்ஜர் ஆனார்கள். இந்த மாணவர்கள் போலீஸை தாக்க தொடங்கி விட்டார்கள். எதற்காக தாக்கினார்கள்? நீங்க துப்பாக்கி சூடை நடத்துவீர்கள், நீங்க தடியடி நடத்துவீர்கள், நீங்க எலக்ட்ரிக் ஷாக் கொடுப்பீர்கள். ஆனால் இந்த மாணவர்கள் எதுவுமே பேசக்கூடாது. சிவான்ல, கோபால்கஞ்சில், சப்ரால, அவுரங்காபாத், போஜ்பூர், இந்த அனைத்து இடங்களையுமே இதே போன்ற கலவரத்தை நீங்க பாருங்க. இந்த நாட்டில் ஒரு மிக முக்கியமான ஆர்டர் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் வழியாக எப்படி நீங்க தடியடியை நடத்தலாம், எப்படி நீங்க வாட்டர் கேனனை பயன்படுத்தணும், எப்படி நீங்க ஒரு கண்ணீர் புகை குண்டை நீங்க போட்டால் கூட அதற்காக அதில் எப்படி நீங்க அதை பயன்படுத்தலாம் என்கிற பல்வேறு விஷயங்கள் அங்க இருக்கு. எதையாவது இந்த நாட்டு போலீஸ் கைப்பிடிக்குதா? ஜந்தர் மந்தர்ல அது நடந்ததா? பீகார்ல இப்ப நடந்ததா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் எங்கள்கிட்ட நேரம் இல்லை, இந்த வீடியோலாம் நாங்க பார்க்க முடியாது. இப்ப இத்தனை வீடியோக்கள் வந்த உடனேயே நேரடியாக ஜஸ்ட் சூரியகாந்த் அவர்கள் மீது கேள்வி எழும்ப தொடங்கியதுக்கு அப்புறம் இன்னைக்கு திங்கட்கிழமை அன்று ஜந்தர் மந்தர்ல அத்துமீறல் நடந்திருக்கு. அதை பத்தி விசாரித்து இருக்கிறார். இன்னைக்கும் நாளைக்கும் இதை பற்றி விசாரிக்கணும். ஆனால் இதற்கு முன்னாடி எங்களோட நேரம் இல்லை.
we don't have time. இந்த இடத்துல நீங்க பாருங்க, ஜந்தர் மந்தராக இருக்கட்டும், இங்க நடந்த இந்த AK-47, இது கொடூரத்துக்கும் கொடூரம். இந்த இடத்துல பல்வேறு கேள்விகள். எதற்காக நீங்க வாட்டர் கேனனை முதலில் பயன்படுத்த? வாட்டர் கேனனை பயன்படுத்தும் போது கூட எந்த மாணவர் மீதும் எந்த நபர் மீதும் காயங்கள் ஏற்படக்கூடாது. ரொம்ப க்ளோஸ் டிஸ்டன்ஸ்ல நீங்க இந்த வாட்டர் கேனன் பயன்படுத்தக்கூடாது. கண்ணீர் புகை கொண்டு நீங்க வீசினீர்கள்னா யாருக்குமே காயம் படக்கூடாது. அந்த மாதிரி தான் நீங்க வீசணும், தூரத்துல வீசணும். அந்த புகைதான் அவர்களை போய் கண்ட்ரோல் பண்ணணுமே ஒழிய நேரடியாக குண்டு போய் பாயக்கூடாது. பட் ஹியர் யூ ஆர் சீயிங் ஆல் தீஸ் போட்டோகிராஃப்ஸ், ஆல் தீஸ் வீடியோஸ். ப்ளீஸ் செக். ஒரு போலீஸ்கார அப்படியே கையில ரைஃபிள் எடுத்துட்டு ஓடுறான், மாணவர்கள் மீது ஓடுறான். இஸ் திஸ் ஹவ் யூ கண்ட்ரோல்? ஆர் யூ இன் a battlefield? தீவிரவாதிகளை பிடிக்க போனீர்களா? தீவிரவாதிகளுடன் உங்களுடைய மோதல் நடந்தது. இஸ் திஸ் நாட் இன்ஹியூமன்? மாணவர்கள் தானே, தன்னுடைய கோரிக்கை, தன்னுடைய அதிகாரத்திற்காக தானே போராடி கொண்டிருந்தார்கள். அப்ப எப்படி இதெல்லாம் நடந்தது? The government says, the law says, standard crowd control protocol in India dedicated a guarded response utilizing the least harmful deterrent first. அதாவது மிக குறைவான பலத்தை தான் நீங்க பயன்படுத்தணும் ஒழிய நீங்க நேரடியாக இது போன்ற தாக்குதலை நடத்தவே முடியாது, நடத்தவும் கூடாது. பிரைமரி நீங்க அனௌன்ஸ்மெண்ட் செய்யணும். ரெண்டாவது வாட்டர் கேனனை பயன்படுத்தணும். மூன்றாவது தான் இந்த கண்ணீர் புகைக்குண்டு. அதுக்கப்புறம் தான் லட்டி சார்ஜ். பட் ஹியர் வாட் ஆர் யூ சீயிங்? A police officer is using AK-47. Secondly, lathi charge. நீங்க சாதாரணமான தடியை வச்சு நீங்க அடிக்கலாம், அதுவும் இடுப்புக்கு கீழே காலில் அடிக்கலாம், அவ்வளவுதான். அதுக்காக ஒரு மாணவரை சுத்தி வளைச்சு 7-8 போலீஸ்காரன் பலமா அடிக்கிற, சரி அதை கூட நீங்க ஏத்துக்கோங்க, சரி ஓகே. அந்த லத்தியில பாத்தீங்கன்னா நுனையில ஆணி இருக்கு, ஆணியை வச்சு பொக்குறாங்க உடம்புல. And Supreme Court says we don't have time. Now they got all the time. Now Mr. Suryakant got all the time. Because Narendra Modi said, my friends, hello friends, connect பண்ணணும் இல்லையா? இப்போ எல்லாத்தையுமே ஜஸ்டிஃபை பண்ணணும் இல்லையா? But how will you justify this? AK-47, rifle, gun, 7 round pellets அடிக்கப்பட்டிருக்கு டெல்லி ஜந்தர் மந்தர்ல. இது போலீஸ் கொடுத்த தகவல். How did you do that? உங்களுக்கு எப்படி அந்த அதிகாரம் கிடைத்தது? பெல்லட் கன்ஸை எப்படி நீங்க அடித்தீர்கள்? ராகுல் காந்தி ஒரு வீடியோ போட்டிருக்காரு, இந்த வீடியோ போட்டு பாருங்க, பிரஸ் மீட்ல நடந்தது. The first thing is that we hold Mr. Amit Shah directly responsible for the violence that has taken place against our students. He authorized the shooting of our students. He authorized the use of lethal weapons, pellet guns on our students. So that for us is a fundamental issue. We will not accept our own forces shooting the future of India. So that is going to be a major issue in Parliament. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக பிடிச்சிருக்கும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, உங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார். இங்கிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்கள். இந்த வீடியோவை பகிர்வதற்காக உங்களோட கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவி. முகம் பூரா பெல்லட் கண்ணால் காயம், உடம்பு பூரா அப்படியே அங்கங்க பொத்து இருக்கு. இந்த மாணவர் வெறும் 19 வயது தான், தன்னோட வாழ்க்கையில இருந்து நிற்கிறான். ஒரு கண்ணு போயிருச்சு. டெல்லி போலீஸ்ல சேர்ற ஆசை, இதுக்கப்புறம் டெல்லி போலீஸ்ல சேர முடியாது, எங்கேயுமே வேலையும் பார்க்க முடியாது, ஒரு கண்ணு போயிருச்சு. இஸ் திஸ் ஹவ் யூ வில் கண்ட்ரோல் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ்? இது மட்டுமல்ல, இந்த இடத்துல போலீஸார்கள், ஆண் போலீஸ் பெண்களை எப்படி மேன் ஹேண்டில் செய்தார்கள் அதையும் நீங்க பாருங்க. சிவில் ட்ரெஸ், பேட்ஜ் இல்லாமல் போலீஸார்கள் அங்க நின்றதை நீங்க பார்த்து, யூனிஃபார்ம் இல்லாததை நீங்க பார்த்து, இதெல்லாம் எப்படி, எங்கிருந்து அந்த ஆர்டர் கிடைத்தது? எப்படி ஒரு போலீஸ் பேட்ஜை இல்லாமல் அங்க போக முடியும்? இதை தாண்டி சீனியர் ஆபீசர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கப்பட்டதா? இந்த AK-47 சுட்ட நபரை நீங்க சஸ்பெண்ட் செய்து விட்டீர்கள். பட் ஹவு டிட் திஸ் பர்சன் got a AK-47 to control a student protest?
How did he do that? அந்த உத்தரவு எப்படி கிடைச்சிச்சு? ஒரு ஆர்ம்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா, ஒரு ஆயுதத்தை நீங்க எடுத்துட்டு போகும்போது அதற்கான சரியான ஆர்டர் கிடைக்கும். அப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அந்த துப்பாக்கி நீங்க எடுக்க முடியும். ப்ரொடெஸ்ட் நடக்கும்போது மைல்டஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான் நீங்க பண்ண முடியுமே ஒழிய, மைல்டஸ்ட்னா இந்த கண்ணீர் புகை குண்டாக இருக்கட்டும், அல்ல வாட்டர் கேன், அதையும் மீறி நீங்க லட்டி சார்ஜ் பண்ணலாம். அவ்வளவுதான். லட்டி சார்ஜும் இடுப்புக்கு கீழே அவர்களை கிளைப்பதற்காக, அவ்வளவுதான். பட் how did you took AK-47 at first? எப்படி அந்த அதிகாரிகள் மீது எந்த விதமான வழக்கும் பாயல? யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தார்களோ, யார் அந்த ஆர்டரை கொடுத்தார்களோ அவர்கள் மீது ஏன் எந்த விதமான வழக்கும் போடப்படவில்லை? This is after பிரதான்ஸ் resignation. அப்போ எந்த அளவில் கோபம் இருக்கும் நீங்க பாருங்க. எப்படி இந்த மாணவர்கள் எங்களை தோற்கடிக்க போச்சு. அப்போ நரேந்திர மோடி காட்டக்கூடிய அக்கறை, அது அக்கறை அல்ல, முதலை கண்ணீர். அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதி, அந்த சதியை தான் நீங்க பார்க்கிறீங்க. Is this what law and order? Is this what the judiciary? Is this what the government has to do to deal with the students of this country? Tear gas shells. இந்த கண்ணீர் புகை குண்டு அது போடுவதற்காகவும் ஒரு உத்தரவு இருக்கு. எந்த இடத்துல எத்தனை ஷெல்ஸ் நீங்க போடணும், இங்க அப்படியே அடுக்கடுக்கா வச்சிருக்கீங்க. ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் அங்க ஒரு 10-15 டியர் கேஸ் ஷெல்ஸ். அதற்கான உத்தரவு இருக்கா? இல்லை. நீங்க அந்த படத்தை பாருங்க. வெரி க்ளோஸ் ரேஞ்சில் நின்றுட்டு அந்த டியர் கேஸ் ஷெல்ஸ் அடிக்கிறாங்க. மாணவர்கள் நெஞ்சில போய் படுது, கீழே காலில் போய் படுது, வெடிக்குது, செதறுது. எத்தனை மாணவர்கள் இந்த டியர் கேஸ் ஷெல்லால் காயமடைந்து மருத்துவமனையில் இருக்கிறார்? அதற்கான லிஸ்டிங். எலக்ட்ரிக் ஷாக் கொடுப்பீங்க, பெண்கள் மீது கரண்ட் அடிப்பீங்களா? எப்படி இதெல்லாம்? எத்தனை பேரை நீங்க டீடைன் செய்வீங்க? பீகார்ல மட்டும் 700 பேர், டெல்லியில அதற்கான கணக்கு கிடையாது. என்கொயரி தொடங்கிருச்சா? இன்னைக்கு தான் சுப்ரீம் கோர்ட் ஏதோ பேச தொடங்கி. இதே சுப்ரீம் கோர்ட் 2 நாட்கள் முன்னாடி இல்லை எங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி விரட்டி அடித்தாரு சுப்ரீம் கோர்ட். பிகாஸ் ப்ரெஷர் இஸ் ஆல் ஓவர். இப்போ டேமேஜ் கண்ட்ரோல் நடக்குது. அமித் மால்வியா ஒரு போஸ்டை போட்டிருக்கான். ஸோ திஸ் பர்சன் அமித் மால்வியா, he posts this picture of all the journalists. யாரெல்லாம் அந்த ஜந்தர் மந்தர்லேருந்து ரிப்போர்ட்டிங் செய்தார்களோ அந்த அனைத்து நபர்களுடைய போட்டோவை போட்டு, வாட் ஆர் யூ டூயிங்? ஆர் யூ ஐடென்டிஃபைங் தீஸ் பீப்புள்? இவர்கள் மீது இனி அடுத்தடுத்து எத்தனை வழக்குகள் பாய போகுதுன்னு நீங்க பாருங்க. எத்தனை இடங்கள்ல இந்த நாட்டு அரசாங்கம் இவர்களுடைய வாழ்க்கையை நாசமாக்க போகிறதுன்னு நீங்க பாருங்க. எல்லாருக்கும் நோட்டீஸ் போகும், எல்லாருக்கும். ஏன்னா இந்த நபர்கள் தானே அந்த கலவரத்திற்கான உயிர் மூச்சாக இருந்தார்கள். அங்க நடந்த விஷயங்களை எங்கள் போன்ற பத்திரிகையாளர்கள் தான் எடுத்து காட்டினார்கள். அப்போ அமித் மால்வியா போன்ற குண்டர் அவன் இந்த வேலையை பார்க்கறான். See, there should be a reform, but not like this. You can control protest, but this is like killing. Shoot at sight ஆர்டரோட நீங்க வந்திருக்கீங்க. பார்த்த உடனே மாணவர்கள் மீது போட்டு தள்ளு. 4-5 மாணவர்கள் போனா அதுக்கப்புறம் அடங்கிடுவாங்க. Just imagine what kind of country are we moved into? மாணவர்களுடைய அதிகாரம், உரிமை, இந்த நாட்டு கான்ஸ்டியூஷன் கொடுத்த அந்த அதிகாரம் ஆர்டிகல் 19க்கு கீழே போராடக்கூடிய உரிமை. ஆனால் அந்த போராட்டத்தை கலைப்பதற்காக AK-47, எலக்ட்ரிக் ஷாக், தடியடி, ஆணி வச்சது, கற்களை போட்டு அடிக்கிறீங்க. அண்ட் குண்டர்களை இறக்கி விட்டுறாங்க. சத்யம் பண்டித் என்கிற ஒரு குண்டர் நடந்து போகக்கூடிய மாணவர்களை பிடிச்சு அறவிடுறோம். ஜந்தர் மந்தர்ல அங்க போராட்டம் நடக்கும்போது 35 நாட்கள் இவனால அங்க போக முடியாது. என்ன போனாதான் தோல் உடிச்சு போட்டுருவாங்க, கைகால முடிச்சு போட்டுருவாங்க மாணவர். பயம். இவ பூச்சாண்டி காட்டிக்கிட்டு. யூனோ, I have never used this language in my lifetime. Never. எதிரியா இருந்தால் கூட வாங்க போங்க அவர் இவர் தான் பேசியிருக்கேன். பட் என்னமோ தெரியல, டுடே I can't call them respectfully. I just can't. After seeing all these, my respect is gone. It's zero now. 26 ஆண்டுகள்ல முதல் முறையாக
I have to lose my control after seeing all of this. I might be wrong, but what you have done is ridiculous. This is not acceptable. Amit Shah, Narendra Modi, Bihar's chief minister, and each and every one who is defending this act has to answer. நரேந்திர மோடி அவர்கள் மாணவர்களுக்கு முன்பு வந்து மன்னிப்பை கேட்கணும். அமித்ஷா அங்கே நடந்த அத்துமீறல்களுக்கு பதில் கொடுக்கணும். பீகாரின் சீஃப் மினிஸ்டர், பிஜேபியின் சீஃப் மினிஸ்டர், அவரும் பதில் கொடுக்கணும். இதை தாண்டி இது போன்ற குண்டர்களுக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய நபர்கள், அவர்களை உடனுக்குடன் கைது செய்து இங்க நடந்த அனைத்து அத்துமீறலுக்கான பதிலை டெல்லி போலீஸ், பீகார் போலீஸ் சுப்ரீம் கோர்ட்ல சப்மிட் செய்து அதற்கான காரணமாக இருந்த எந்த அதிகாரியாக இருந்தாலும், எந்த அமைச்சராக இருந்தாலும் அவர்கள் உடனுக்குடன் பதவி விலக வேண்டும் கிடையாது. They should be sacked. தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷனை கொடுக்கவில்லை. தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷனை இந்த நாட்டு இளைஞர்கள் பறித்திருக்கிறார்கள். அதே போன்று இது போன்ற அத்துமீறல்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களும் விரட்டடிக்கப்பட வேண்டும். அவர்களும் இதே போன்று சாக் செய்யப்படும். இந்த நாட்டு லா அண்ட் ஆர்டரை எதிர்க்கக்கூடிய நபர்கள், இந்த நாட்டு சட்டத்தை மதிக்காத நபர்கள், இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை மதிக்காத நபர்களுக்கு இந்த நாட்டு அரசாங்கத்திலேயோ அரசு உத்தியோகத்திலேயோ எந்த விதமான இடமும் கிடையாது. நன்றி. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.